ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கலைஞர் சென்டெனரி பார்க் வந்திருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஈவினிங் 4:30 தான் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம கேஷ் கொடுத்து டிக்கெட் வாங்க முடியாது. QR கோடில் தான் ஸ்கேன் பண்ணி டிக்கெட் வாங்கணும். ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபாய், குட்டி பசங்களுக்கு வந்து 50 ரூபாய். ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வந்து கலைஞர் ஃபோட்டோஸ் இருந்துச்சு. நாங்கள் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள வந்தனே ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஃபீலிங் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். பிளான்ஸ் இருக்கும். நானும் என் அண்ணனும் ஓடி ஓடி என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் தனியாக டிக்கெட் வாங்கணும். உள்ளே போயிட்டு பிளான்ஸ் எதுவுமே டச் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. நிறைய பிளான்ஸ் இருந்துச்சு. நாங்கள் நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போனால் நிறைய டெசர்ட் பிளான்ஸ் இருந்துச்சு. அழகழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கேயும் மேலே ஒரு உட்காந்துட்டு இருந்தாங்க நான் பார்க்கறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க காலைல போனீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் வந்து கையில உட்காரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹார்ட் ஷேப்ல வந்து கார்டன் மாதிரி வச்சிருந்தாங்க. நிறைய போட்டோ எடுத்தோம். உள்ள போனா செம்மையா என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய போட்டோஸும் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் நிறைய போட்டோஸ்லாம் எடுத்திருந்தாங்க. நாங்களும் நிறைய போட்டோஸ் எடுத்தோம். சுத்தி பார்க்கறதுக்கு இருந்துச்சு. நாங்கள் நிறைய நல்லதாக சுற்றி பார்த்தோம். பெரிய ஏரியா இருந்துச்சு. அவங்க கேஷ் கொடுத்து விளையாடலாம். அதுக்கப்புறம் கேஷ் ஃப்ரீயாகவும் விளையாடலாம். செம்மையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடமே. நாங்க 2 ட்ரீ ஹவுஸ் பார்த்தோம். நீங்க சாயங்காலம் வந்தீங்கன்னா நிறைய லைட்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. நைட்டு கூட ஒரு 7 மணி அந்த மாதிரி 8 மணில செம்மையா லைட்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணி. அதுக்கப்புறம் வந்து மிஸ்ட் பார்ட்ஸ் இருந்துச்சு. கிளாஸ் மாதிரி இருக்கும். அது உள்ள போனோம். 1 மினிட் கழிச்சு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். 1 மினிட் கழிச்சு சொன்னாங்க. ஏன்னா அப்போதான் இந்த தண்ணி மாதிரி மிஸ்ட் அடிக்கும். 2-3 ஹோல்ஸ்ல தான் அடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பார்க்கறதுக்கு செம்மையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த கிளாஸ்ல அப்படியே தண்ணி அப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
மவுண்டன் மாதிரி ஒரு ஃபால்ஸ் மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த பிரிட்ஜில் ஏறி பார்க்கணும். அழகா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிரிட்ஜில் வந்து நிறைய பேர் நின்று பார்க்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. நாங்களும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஃப்ரூட் சேர் இருந்துச்சு. ஆப்பிள், பனானா, வாட்டர்மெலன், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் மேங்கோ, அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு எல்லாமே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாத்தையும் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பட்டர்ஃப்ளைலையும் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஃபவுண்டைன் ஷோக்கு புக் பண்ணியிருந்தோம். 7 o'clock ஆகிற வரையும். அதுக்கப்புறம் ரொம்ப சுற்றி வந்து டயர்ட் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கேண்டீனில் வந்து பீஸா இருந்துச்சு, ஐஸ்கிரீம் இருந்துச்சு, காஃபி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, பப்ஸ் இருந்துச்சு, பாப்கார்ன் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நல்ல அறிவான பொறுப்பான குழந்தைகள் இயற்கையை ரசிக்க தெரிஞ்சு கொள்ள
நிலத்தோட அழகு இயற்கையான உண்மை. ஆனா உலகத்துல இளச்செடிகளை பார்க்கணும். மரங்கள் புளைய புளைய மண்ணுக்குள்ள இருக்கிற வேர்கள் புளைய புளைய மண்ணுக்கு தேவையான பிடித்த தண்ணீர் புளையுது. அதனால நிலத்தடியில இருக்கிற நீர் இன்னும் ஆழத்துக்கு போகுது. நீரோட அழகு மழை. ஆனா நாம வெள்ளம் கொடுக்கிற பதிவு சுத்தமான நீர் மாசுபாடுன்னு பார்க்கிறோம். பெரிய வெள்ளமே வந்தாலும் குடிக்க சுத்தமான நீர் இல்லாத நிலைமையும் வரலாம். நிலத்தோட அழக நம்ம சமையல் அறைகளிலேயே பார்க்கலாம். ஆனா அப்பப்போ காட்டு தீ எரியறதை கேள்விப்படும். காற்றோட அழக நம்ம சுவாசிக்கிற மூச்சுல உணரலாம். ஆனா அதுல நச்சு புகைகள் கலந்து மாசுபட்டு இருக்கு. மரங்களோட பசுமையம் குறைஞ்சா காற்றை சுத்தம் செய்கிற இயற்கையான சூழல் குறையுது. ஆகாயம் வானாம எங்கேயோ வெளியில பூமிக்கு வெளியிலிருந்து பார்த்தாதான் மற்ற கிரகங்கள் விண்மீன்கள் மாதிரி பூமியும் ஆகாயத்தில் தான் இருக்குன்னா போகுது. இதோ ஒவ்வொரு பொருளுக்கும் நடுவில் இருக்கிற இந்த இடைவெளி ஆகாயத்தோட பரிமாணம் தான். இதுல ஒரு தேவையில்லாத நெரிசலா பார்க்கலாம். இதெல்லாம் நமக்கு எவ்வளவு முக்கியம்னு நமக்கு இந்த அழகான பூங்கால இருக்கும்போது புரியும்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐ வச்சு ஆன்ல வச்சிருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.